10x பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட்டு ஒரு செட்டிங்கை ஃப்ளிப் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை இமேஜின் பண்ணுங்கள். அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்க, நீங்கள் மென்று விழுங்குறதுக்கு முன்னாடியே அடுத்த உருண்டையை கொடுக்குறாங்க. இப்படி தான் இருக்கும். கிளையண்ட்டுட்டேருந்து வர்ற ரெக்வஸ்ட்டை எலாஸ்டிக் லோட் பேலன்சர் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸுக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது புரியல, புரியும்படி சொல்கிறேன். லோட் பேலன்சரை டிஃபால்ட் செட்டிங்கில் விட்டிங்கன்னா உங்கள் லோட் பேலன்சர் ரவுண்ட் ராபின் அல்காரிதத்தை யூஸ் பண்ணும். அதில் என்ன பிரச்சனைங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 3 ரெக்வஸ்ட்டு லோட் பேலன்சர்லேருந்து வருது. மொதல் ரெக்வஸ்ட்டை ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸுக்கும், ரெண்டாவது ரெக்வஸ்ட்டை செகண்ட் இன்ஸ்டன்ஸுக்கும், தேர்ட் ரெக்வஸ்ட்டை தேர்ட் இன்ஸ்டன்ஸுக்கும் அசைன் பண்ணும். அது பிரச்சனை இல்லை. 2 மினிட்ஸ் கழித்து 3 புது ரெக்வஸ்ட் வரும்போது இங்கே கவனிச்சிங்கன்னா மொதல் இன்ஸ்டன்ஸும் மூணாவது இன்ஸ்டன்ஸும் ஏற்கனவே வந்த ரெக்வஸ்ட்டை இன்னும் ப்ராசஸ் பண்ணி முடிக்கலை. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக 3 ரெக்வஸ்ட் வரும்போது அன்ஈவனாக அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட்டை பார்க்காம அசைன் பண்ணிடும். ஜஸ்ட்டு ஒரு செட்டிங்கை ஃப்ளிப் பண்ணுறது மூலமாக, அதாவது லீஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அல்காரிதத்தை சூஸ் பண்ணுறது மூலமாக வாயில் உருண்டை இருக்குதா இல்லையா, அதாவது ரெக்வஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இப்போ அந்த ரெண்டாவது இன்ஸ்டன்ஸுக்கு ரெக்வஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இல்லை, ஸோ அதில் இந்த 2 ரெக்வஸ்ட்டையும் அசைன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை மொதல் இன்ஸ்டன்ஸுக்கு அசைன் பண்ணும்.